முருகா சரணம், வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போ நீ மனசுல எதை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கியோ அந்த குழப்பத்திற்கெல்லாம் பதில் கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும் நோக்கத்தோடு தான் உன் அப்பன் முருகன் உன்னை பார்க்க வந்திருக்கேன். இதுவரைக்கும் நடந்ததையும் இன்னைக்கு நடந்ததையும் விட்டுட்டு இப்பொழுது எந்த சிந்தனையும் இல்லாமல் இன்று இரவு பொழுதை அமைதியாக கடந்து வா. எந்த விஷயம் உன் மனசை போட்டு குழப்பி உன்னை பாடாய்படுத்துதோ இது எல்லாமே உன் வாழ்க்கையை உனக்கு நல்ல முறையில் மாற்றி அமைக்கக்கூடிய உனக்கான நல்ல விஷயங்கள் தான்ற புரிஞ்சுக்கோ. சில விஷயங்கள் முன்னும் பின்னும் முரணாக பிரச்சனையாக இருக்கும்போது இது வாழ்க்கையில் வளைவான இடம்னு புரிஞ்சுக்கணும். அந்த வளைவான இடத்திலிருந்து உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கு நல்ல திருப்பு முனையை உண்டாக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும்? வாழ்க்கைனா வளைவு நெளிவு சுழிவு திருப்பம் எல்லாமே வரும். அத்தனையும் கடந்து போகிறதுல தானே மனிதனின் திறமையே இருக்கு. இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையை உனக்கு நல்ல விதமாக ஆக்கி தருவேன், அமைச்சு தருவேன்னு உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அப்புறம் எதுக்காக கலங்குற? நீ போகும் பாதையில் நீ தடுக்கி விழுந்தாலும் தடுமாறினாலும் நான் உன் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது உனக்கு பயமே வேண்டாம். கால் தடுக்கலாம், நீ தடுமாறலாம், ஆனால் உன் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்க நான் உறுதியாக இறுக்கமாக உன்னை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நீ கீழே விழுவதற்கு வாய்ப்பே இல்லை என் செல்லமே. நான் இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்படாமல் நிம்மதியாக தூங்கு. மற்றவங்க எவ்வளவோ பேர் வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக வசதியாக வாழும்போது அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு அமையலைன்னு நீ கவலைப்படாத. ஒவ்வொருவருக்கும் இந்த முருகன் எழுதி வச்சிருக்க பாதை வேற. இப்போது தான் உனக்கான நேரம் வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் எல்லாமே அழகாக நடக்க ஆரம்பிக்கும். இனிமேல் நடக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை மன நிறைவோடும் நிம்மதியோடும் வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என் அருளால் உன் எதிர்காலம் அற்புதமானதாக மாறப்போகுது. எல்லாவற்றையும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இந்த அப்பன் முருகன் நான் நடத்தி கொடுக்குறேன். சில நேரங்களில் நமக்கு திறமை இல்லையோ, நமக்கு அதிர்ஷ்டம் இல்லையோ, நமக்கு தகுதியும் இல்லையோன்னு உன்னை நீயே சந்தேகப்படுவது இயல்புதான். ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் நீ கடந்து வந்த பாதையையும் கடந்து வந்த வாழ்க்கையும் நினச்சி பாரு. எவ்வளவோ கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நீ சுலபமாக உன் திறமையின் மூலமாக சுய முயற்சியின் மூலமாக கடந்து வந்திருக்கும் போது நீ எப்படி தகுதியும் திறமையும் மற்ற பிள்ளைன்னு உன் மேலே சந்தேகப்படலாம்? நீ கடந்து வந்த பாதையில எல்லாம் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்திருக்கனே தவிர ஒருபோதும் உன்னை கைவிட்டுடலை. இப்போது கூட உன் முயற்சிகளுக்கெல்லாம் சரியான நல்ல பலனை கொடுக்கணும்னு தான் நானே உன்னை தேடி வந்திருக்கேன். நீ சற்றும் எதிர்பாராத பல நல்ல விஷயங்களை நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கை மெதுவாக அழகாக மாறப்போகுது. என் அருளால் நீ மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழும்படி இந்த அப்பன் முருகன் செய்ய போகிறேன். நீ வாய் திறந்து உனக்காக கேட்காத கோரிக்கைகளையும் உன் அப்பன் முருகன் நான் உனக்காக நிறைவேற்றி கொடுப்பேன். உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி தர நான் இருக்கேன்றதை நீ ஒருபோதும் மறந்துட வேண்டாம். நான் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த விஷயங்களில் எல்லாம் வெற்றியை கொடுப்பேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழும். உன் கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்த்து உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி கொடுக்குறேன் என் செல்லமே. நீ உயர்ந்த இடத்துலையும் இல்லை, உன் வாழ்க்கையில் காசு பணம்னு பெருசாக வசதியும் இல்லை, உன்னை தூக்கி உயர்த்தி நிறுத்தவும் கை தூக்கி விடவும் யாரும் இல்லை. ஆனாலும் நீ முழுசாக என்னை நம்புற. உன் நம்பிக்கை மொத்தத்தையும் நீ என்கிட்ட தானே வச்சிருக்க. எல்லாரும் உன்னை விட்டு விலகி போனாலும் இந்த அப்பன் முருகனை விட்டு விலகாமல் என் மேலே நம்பிக்கை வச்சு காத்திருக்கிற உன்னை இந்த கந்தன் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் கையை பிடிச்சி கரை சேர்க்க தான் நான் வந்திருக்கேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் ஒருத்தர் உன்னை ஏமாத்துறாங்க, உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, உன்னை துரோகம் செய்கிறாங்க, என்னென்னவோ உனக்கு எதிராக செய்கிறாங்க. ஆனால் உனக்கு எதிராக நடக்கும் செயல்களுக்கெல்லாம் நீ நியாயம் தேடிக்கிட்டே இருந்தீன்னா இங்கே நிம்மதி இல்லாமல் போயிடும். எது உனக்கு எதிராக இருந்தாலும் யார் உனக்கு எதிராக வேலை செஞ்சாலும் அத்தனையும் கடந்து போக தயாராக இரு. நீ நீயாகவே இருந்தீனா உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. கனவுகளை நிரப்பி வச்சுக்கிட்டு இருக்க உன் மனசில் கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கையை நல்ல முறையில் நான் அமைச்சு கொடுக்குறேன். வாழ்க்கை மாறினாலும் உன் திறமை மாறவில்லை. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும்
உன் திறமையின் மூலமாக நீ அதை சரி பண்ண முடியுன்றதை நம்பு. உனக்கான நல்ல புதிய வாய்ப்புகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. எப்போதுமே நம்ம தைரியமாக இருக்கணும், நம்ம வலிமையாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு சில விஷயங்களை, சில உணர்ச்சிகளை மறைக்காதே. கண் கலங்குது, கண்ணீர் வருதுன்னா அதை யாருக்கும் தெரியாமல் ஓரமாக போய் அழுதுட்டினா அது உன் மனசுக்கு ஆறுதலை கொடுக்கும் அல்லவா? நம்ம கலங்கக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாதுன்னு நினச்சி எல்லா உணர்ச்சிகளையும் மனசுக்குள்ளே போட்டு அடக்கிக்கிட்டு நீ பாரத்தை சுமக்க வேண்டாம். நீ தனியாக போராடணுன்ற அவசியமும் இல்லை. உன் வாழ்க்கையில் உன்னை உண்மையாக நேசிக்கும் மனிதர்கள் யாருங்கிறத நான் உனக்கு காட்டுறேன். அவங்க உனக்கு துணையாக இருந்து உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியும் கூட கொடுப்பாங்க. நீ தேடிய அமைதியும் கூடிய சீக்கிரம் உன்னை வந்து சேரப்போகுது. இந்த முருகனின் அருளால் உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் நான் கொடுத்தே தீருவேன். என்னை நம்பும் உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. எல்லாரும் உன்னை சரியாக புரிஞ்சுக்கணும்னு நினச்சி எதிர்பார்த்து நீ ரொம்ப களைச்சு சோர்ந்து போயிட்ட. அதனால தான் உன் மனசை முழுசாக புரிஞ்சு வச்சிருக்கிற இந்த அப்பன் முருகன் நீ சொல்லாமலேயே உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க வந்திருக்கேன். நீ எதையும் யோசித்து கவலைப்படாதே. உண்மையான அன்பும் பாசமும் கொண்ட உன்னை கூடிய சீக்கிரம் இந்த உலகம் புரிந்து கொள்ளும். நீ கொடுத்த அன்பும் நீ செய்த நன்மைகளும் ஒரு நாளும் வீணாக போகாது. இனி வரக்கூடிய உறவுகள், நீ சந்திக்கக்கூடிய மனிதர்கள் உனக்கு அமைதியை கொடுக்கும்படியும் சந்தோஷத்தை கொடுக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். என் அருளால் உன் வாழ்க்கை இனிமையானதாக மாறும் என் செல்லமே. எந்த திசை நோக்கி போகணும்னு புரியாமல், என்ன செய்யணும்னு தெரியாமல் வாழ்க்கையை கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு நானே நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். இருள் சூழ்ந்த உன் வாழ்க்கை பயணத்தில் தனியாக தவிக்கும் உனக்காகவே ஒவ்வொரு அடியிலும் நான் துணையாக இருக்க போகிறேன். நீ தடுமாறும் போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்கும் தோளாகவும், நீ கண்ணீர் வடிக்கும் போதெல்லாம் உனக்கு ஆறுதலாகவும் நான் இருப்பேன். என் உயிரை விட உன்னை மேலாக நான் நினைக்கிறேன். இந்த அப்பன் முருகனின் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். இனிமே உன் வாழ்க்கையில் தோல்விங்கிறதே கிடையாது. நீ தைரியமாக முன்னேறிப்போ. நான் என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக உன் கூடவே இருப்பேன். இப்போ நீ என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு நல்லா புரியுது. இந்த நொடி நான் சொல்கிறத நல்லா யோசி. உனக்கு என்ன தேவைங்கிறத முதல்ல நீ தெளிவாக சிந்திக்கணும். உன் தேவைகளையும் கஷ்டங்களையும் தாண்டி உன் உடம்பு மனசு என்ன நினைக்குதுங்கிறதையும் யோசிச்சு அதற்கான விஷயங்களை செய்ய பழகு. ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்கும் எப்போதாவது ஏதாவது தேவை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது தேவை இது தேவைன்றதுக்காக உடம்பை கெடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு உழைச்சிக்கிட்டும் ஓடிக்கிட்டும் அலைஞ்சிக்கிட்டும் இருக்கக்கூடாதல்லவா? உன் உடம்பும் மனசும் தான் கடைசி வரைக்கும் உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருக்க போகிறது. அதனால் உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு மனசை நல்லா லேசாக தைரியமாகவும் வச்சுக்கோ. உடம்பும் மனசும் நல்லா இருந்தால் நீ வாழ்க்கையில் எப்போ வேணாலும் ஜெயிக்க முடியும். ஆனால் உன் மேலே நீ அக்கறை எடுக்காட்டி வேறு யார் வந்து உனக்காக அக்கறை எடுத்து உன் உடம்பை பாதுகாப்பாங்க? நீ உன்னை கவனிக்க ஆரம்பிச்சினா உன் வாழ்க்கையும் உன்னை கவனிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் நீ மனசில் நினைக்கிறது போல நல்ல விதமாகவே நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த அப்பன் முருகனை நம்பியவர்களுக்கு நான் சோதனைகளை கொடுப்பனே தவிர தோல்வியை கொடுக்க மாட்டேன். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போதே உனக்கான நல்ல மாற்றங்களை நான் உருவாக்கி தரேன். இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டங்களும் உன் வாழ்க்கையில் இருந்த தடைகளும் வீணாக போகாது. ஒரு நல்ல நிகழ்வை நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை திசை மாற்றி உனக்கான வெற்றிகளை நான் உன் கைகளையே கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ சற்றும் எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கான நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். நீ நினைக்காத வழியில் நான் உனக்கான முன்னேற்றத்தை கொடுப்பேன். எந்த விஷயத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் நீ மனம் தளராமல் தைரியத்தோடு இருந்தீனா அந்த நம்பிக்கையே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என் செல்லமே. உனக்கான திருப்பு முனையை உண்டாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்குள் இருக்கும் கவலைகளையும் பயங்களையும் தீர்த்து உன் வாழ்க்கையை நல்ல விதமாக நீ விரும்பி கேட்ட விதமாக மாற்றி எல்லாவித சந்தோஷத்தையும் நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ எப்போதும் தைரியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் வீரமுள்ள விவேகமுள்ள பிள்ளையாகவும் வாழும்படி இந்த அப்பன் முருகன் செய்ய போகிறேன். கூடிய சீக்கிரம்
நான் உனக்காக செஞ்சு கொடுத்த நல்ல விஷயங்களையெல்லாம் நீ புரிந்து கொள்வாய். உனக்கு மனத்தளர்ச்சி வரும்போதெல்லாம் நீ எப்போதும் முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இரு. மனசுல தைரியம் இல்லாத போதும், பயம் வரும்போதும், கவலைகள் வரும்போதும், கஷ்டங்கள் வரும்போதும் முருகா முருகான்னு என் பெயரை சொன்னீனா அதன் மூலமாக உனக்கு ஒரு மன தெளிவை உண்டாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுப்பேன்.